Wow, thank you so much for the post. You are awesome. இப்படிப்பட்ட உங்க போஸ்ட் என்னை இளமையாக்குது, என் மூளைய இளமையாக்குது, ஆர்வத்தை தூண்டுது. இன்னும் இது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி கடினமாக உழைக்க தோணுது. எஸ், ஐ ரீட், லேர்ன் லேட்டஸ்ட் ரிசர்ச்சஸ். நீங்களாவே வாங்கி மருந்து வேல்யூ உள்ள பொருட்களை, உணவுகளை நீங்களே வாங்கி சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ண என்னால் முடியுது. ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அம்மா ரைஸ் நேம் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே, நான் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கோ ஃபார் அன்பாலிஷ்ட் ரைஸ். யானை கவுனி ப்ரௌன் ரைஸ் வாங்கினீங்கன்னா பஸ்மதி ப்ரௌன் ரைஸ் வாங்குங்க. ஏனென்றால் சில வேளைகளில் அதில் ஆர்சனிக், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆர்சனிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, நிறையா ரைஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆர்சனிக். நான் அப்படின்னு உடனே பயப்பட வேண்டியதில்லை. மில்கை ப்ராசஸ் பண்ண நிறையா சோப்பில் யூஸ் பண்ணுறத யூஸ் பண்ணுறாங்கங்க. நீங்கள் உடனே பயப்பட வேண்டியதில்லை. பொட்டாசியம் குளோரைடு சோப் பண்ண யூஸ் பண்ணுறாங்களா? அதை நம்ம பாலில் அது ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணுறாங்களா? அந்த பொட்டாசியம் குளோரைடை தான் நினைக்கிறோம். ஐயோ இதை வச்சு சோப் பண்ணுறாங்களே, அப்போ நான் எப்படி இது பாலை பண்ணுறதுக்கு நான் அந்த பாலை யூஸ் பண்ணுவேன்? நோ, அப்படி நம்ம பார்த்தோம்னா எந்த பொருளையும் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நிறைய வீடியோஸ் அப்படி வருது. இதை வச்சு இதை செய்கிறாங்க, அது ஒரு தப்பான பொருள், அதை எப்படி சாப்பிட முடியும்? ஸோ அந்த பொருளை செய்வதற்கு இதை யூஸ் பண்ணுறாங்க, அதனால எல்லாத்தையும் அதை சாப்பிடாதீங்க அப்படி சொல்ல முடியாது. தென் வி எண்ட் அப் ஈட்டிங் வெரி பேட் திங்ஸ். ஓகே, அந்த காலத்திலேயே யூஸ் பண்ண மட்ட ரைஸ், கைக்குத்தல் அரிசி, யானை கவுனி அரிசி, இப்படிப்பட்டதை யூஸ் பண்ணுங்க. ஐ யூஸ் யானை. Okay.